Hi friends, welcome to Revathi Pooja Lifestyle. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நேத்து வந்து அங்காள சதுர்த்தி இருந்ததனால நான் எப்படி வழிபாடு பண்ணியிருக்கிறது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஓர டைம்ல வந்து முருகருக்கு வந்து விளக்கேத்தி இருந்தேன். மத்தியானம் 1 லிருந்து 2 மணிக்கு வந்து செவ்வாய் ஓரத்துல வந்து விளக்கேத்தி பூஜை பண்ணியிருந்தேன். அந்த விளக்கு அப்படியே இருந்தது. அது கூட விநாயகர் சிலையும் வச்சு பால் அபிஷேகம் பண்ணி பிள்ளையாருக்கு வந்து அருகம்புல் சாத்தி வழிபாடு பண்ணியிருந்தேன். நான் பிள்ளையாருக்கு வந்து அபிஷேகம் பண்ண டைம் வந்து ஈவினிங் 6 மணிக்கு மேலே தான் அபிஷேகம்லாம் பண்ணி அதுக்கப்புறமா கோயிலுக்கு போய் விநாயகருக்கு வந்து விளக்கும் ஏற்றிட்டு வந்தேன். அந்த பால் வந்து பிரசாதமாகவும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனாலும் துளசி செடியிலையும் ஊற்றலாம், ஒரு தவறும் இல்லை. நேற்று வந்து அச்சு வெள்ளத்தில் தான் விநாயகருக்கு வந்து விளக்கேற்றிருந்தேன். அது கீழே வந்து தோரம்பருப்பை வந்து வச்சு அதுக்கு மேலே தான் நான் அச்சு விளக்கை ஏற்றிருந்தேன். தோரம்பருப்பு வந்து செவ்வாய் பகவானுக்கு உரியது. செவ்வாய் பகவான் அருளும் கிடைக்கணுன்றதுக்காக நான் வந்து தோரம்பருப்பு மேலே வந்து அச்சு வெள்ளை ஏற்றி வழிபாடு பண்ணியிருந்தேன். நான் அந்த தோரம்பருப்பும் அச்சு வெள்ளத்தையும் என்ன பண்ணுவேன்னா தண்ணியில் கொஞ்சமாக ஊற வச்சுட்டு மாடுங்களுக்கு வந்து கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. அப்படி இல்லைனாலும் வெள்ளத்தை வந்து கரைச்சி கால்படாத இடத்துலையும் போட்டுடலாம். அதே மாதிரி தோரம்பருப்பை வந்து மாடுங்களுக்கு வந்து கொடுத்தா ரொம்ப நல்லது. நான் அதை தான் பண்ணுவேன். நான் எப்படி பூஜை பண்ணியிருக்கிறது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது பூஜா டவுட் எதுவாக இருந்தாலும் எனக்கு கேளுங்க, முடிஞ்ச வரைக்கும் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அதே மாதிரி ஷார்ட் வீடியோக்கு எவ்வளோ ரெஸ்பான்சிபிள் பண்ணுறீங்களோ அதே மாதிரி லாங் வீடியோக்கும் ரெஸ்பான்சிபிள் பண்ணுங்கள். பூஜா விதம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள்.